என் தங்கமே, உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று என் முன்னால் இருக்கின்றது. என் பிள்ளையே, ஆரம்பத்தில் வேண்டுதல் முடிச்சாக இருந்தது, இப்பொழுது காணிக்கை முடிச்சாக என் முன்னால் இருக்கின்றது. எதனால் வேண்டுதல் காணிக்கையாக மாறியது? இந்த கருப்பனிடம் அப்படி என்னதான் கேட்டார்கள்? இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றேன்? இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற ஒரு மிக பெரிய தவறால் இப்பொழுது பல பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். அந்த தவறை நீ உணர்ந்தும் விட்டாய். தேவையில்லாதவர்களினுடைய நட்பு உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், என்னவாக வாழ வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உனக்காக ஒருவர் இந்த கருப்பன் முன்னால் வேண்டுதல் முடிச்சை வைத்தார்கள். என் பிள்ளையே, அவர்களின் வேண்டுதல் முடிச்சு என்னவென்றே நான் பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? பார்க்காமலேயே அதனுள் என்ன இருந்தது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் உனக்கு நல்லது நினைக்க விரும்பாதவர்கள். ஒரு நல்ல விஷயம் தானாக நடந்து விட்டாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். உனக்கு நல்லது நடந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா? அதை மட்டும் அவர்கள் விரும்பி விடுவார்களா என்ன? நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் வைத்த வேண்டுதலை நான் திறந்து பார்க்கவில்லை. என் பிள்ளையே, இந்த கருப்பன் அவர்களினுடைய அந்த வேண்டுதலுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்றவுடன் அடுத்ததாக என் முன்னால் காணிக்கை முடிச்சினை கொண்டு வைத்தார்கள். அதாவது காணிக்கை முடிச்சு என்பது, நாம் காணிக்கைகளை பார்த்தவுடன் இந்த கருப்பன் சரிந்து விடுவான், சொன்னதையெல்லாம் கேட்டு விடுவான் என்று எண்ணி விட்டார்கள் போல. பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்படுபவன் அல்ல இந்த கருப்பன். உண்மையான அன்பிற்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் அடிபணிந்து நிற்பவன்தான் இந்த கருப்பன் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இப்படி இவர்களுக்கு சரியான புரிதல்கள் வந்துவிட்டது என்றால் இந்த கருப்பன் முன்னால் இது போன்ற விஷயங்களை செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது இது போன்ற வேண்டுதல்களையும் இது போன்ற காணிக்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உனக்கு நல்லது நடக்க வேண்டி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். ஆனால் உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும், உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று எண்ணி அல்லவா இவர்கள் இந்த விஷயத்தை செய்ய துணிந்திருக்கின்றார்கள். அதிலும் இந்த கருப்பன் யார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட இது போன்று இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த அளவிற்கு துணிச்சல் இருக்கும் என்று சற்று எண்ணிப்பார். என் பிள்ளையே, இந்த துணிச்சல் இந்த கருப்பனின் முன்னால் ஒரு நாளும் எடுபடாது. இந்த கருப்பன் ஆட்டம் ஆடினால் அது எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் இனிமேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியவை என்னவென்று என் பிள்ளை நீ காணத்தான் போகின்றாய். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இவர்கள் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற கெடுதல்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அழிப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, இவர்களை எல்லாம் சாதாரணமாக நினைத்து விடாதே. ஒரு தெய்வம் சற்று உக்கிரமாக இருந்து விட்டது என்றால் உடனே அவர்களிடத்தில் கெடுதல் செய்ய சொல்லி வேண்டுதல் வைப்பது, இதுதான் காலம் முழுவதும் இவர்கள் தங்களினுடைய வேலைகளாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் இன்று என்னை கண்டதும் நான் இவர்களுக்கு ஏதோ கெடுதல் செய்ய சொன்னால் செய்து கொடுப்பேன், செய்வினைகளை செய்து கொடுப்பேன் என்று நினைத்துவிட்டு என்னிடத்தில் இந்த வேண்டுதலை வைத்திருந்தார்கள்.
வேண்டுதலை நிராகரித்ததும் காணிக்கைகளை என் முன்னால் வைத்தார்கள். நான் இதையெல்லாம் திறந்து பார்க்க ஒரு துளி அளவும் எண்ணவில்லை. சரி, நீ இப்பொழுது நினைக்கலாம், அப்பா, இவர்கள் இந்த வேண்டுதலை, இந்த காணிக்கைகளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்று. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிடக்கூடிய வல்லமையை இந்த கருப்பன் உனக்கு தந்து விடுவேன். உயிரை பறிக்க திட்டம் போட்டார்கள் என்றால் உன் குடும்பத்தில் நான் ஒரு புது உயிரை கொடுப்பேன். உன் குடும்பம் இன்னமும் நான் பெருக வைப்பேன். உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தீர்மானித்து அதை கொடுப்பேன். எதை இவர்கள் கொடுக்க கூடாது என்று சொன்னார்களோ அதை நான் உன் வாழ்க்கை முழுமைக்கும் கொடுப்பேன். என் பிள்ளையே, இவர்களுக்கு இருக்கின்ற தைரியம் இந்த கருப்பனை நிச்சயமாக மெய் சிலிர்க்கத்தான் வைத்து விட்டது. இதுபோன்று செய்தால் தெய்வத்திடமிருந்து என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் இவ்வளவு தைரியமாக இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எதையுமே இவர்கள் தனித்து செய்வதில்லை. யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில்தான் இதுபோன்று இவர்கள் செய்ய நினைத்திருக்கின்றார்கள். உனக்கு வேண்டாத ஒருவர் இவர்களிடம் செய்ய சொல்லி இருக்கின்றார்கள். இவர்களுக்கும் நீ வேண்டாதவர் என்பதனால் உடனடியாக அதனை செய்ய துணிந்து விட்டார்கள். என் பிள்ளையே, நான் சொல்லும் பொழுது, இந்த கருப்பன் பேசுகின்ற பொழுது உனக்கு சந்தேகம் இருக்கலாம். இது போன்று கூட நமக்கு செய்திருப்பார்களோ என்று நீ எண்ணலாம். என் பிள்ளையே, என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் நான் தெளிவாக சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு விளக்கி கொண்டிருக்கின்றேன். நடந்தது நடக்காதது அதை நம்புவது நம்பாமல் போவது எல்லாம் உன்னுடைய விருப்பம். என்ன நடந்ததோ அதை இந்த கருப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டேன். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நீ பயந்தாலும் ஒன்றும் இல்லை என்று எண்ணிதான் இந்த கருப்பன் சொல்லி இருக்கின்றேன். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதை பார்த்து நீ பயந்து கொண்டிருந்தால் இன்னும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கை செல்ல வேண்டியது இருக்கின்றது தெரியுமா? அத்தனை காலமும் எப்படி செல்வாய் என்று சற்று சிந்தித்துப்பார். என் பிள்ளைக்கு நான் நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக கொடுப்பேன். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நியாயமானதுதான், சரியானதுதான் என்று இருக்கும் பொழுது அதையும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, இந்த கருப்பனினுடைய அரவணைப்பில் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த கருப்பனின் அன்பினை பெற்று நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த கருப்பன் இனிமேல் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ காண்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த இந்த தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் கொண்ட மனிதர்கள் இந்த வாழ்க்கையை விட்டே விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இவர்கள் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில் ஈடேறவில்லை என்கின்ற கவலை அவர்களுக்குள் இருக்கின்றது. ஒரு தெய்வத்திடம் காணிக்கை முடிச்சு வைத்துவிட்ட பிறகும் கூட இந்த தெய்வம் நம்மை பார்க்க வரவில்லையே என்று சுயநலமற்ற தெய்வம். என் பிள்ளைகள் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் ஒன்று போல கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தெய்வம். அப்படி இருக்கும் பொழுது ஏதேனும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்புகிறது என்றால் அதையெல்லாம் உன்னுடைய தெளிவான மனநிலையோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கு சரியான நிலைக்கு கொண்டு வரும். இந்த கருப்பன் சொன்னால் நம்ப மாட்டாயா? இந்த கருப்பன் கொடுக்கின்ற வாக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அப்பன் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அதை நீ மனத்தெளிவோடு ஏற்றுக்கொள். நமக்கு நிச்சயம் நடக்கும் என்பதனை நம்பு. இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். யாருடைய சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கைக்குள் எடுபடாது. யார் என்ன நினைத்தாலும் அதை ஒருபொழுதும் உன் வாழ்க்கைக்குள் நான் கொண்டு வந்து விட மாட்டேன். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள். வாழ்க்கை எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.